ஹலோ காய்ஸ், கேட்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் கேம் பிளேயரா. ஆனால் மைண்ட் கிராஃப்டில் அவங்க நிறைய பிளேயர்ஸ்லாம் கிடைக்க மாட்டாங்க. ஸ்டீவு, அலெக்ஸு அந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஆப் சொல்வேன், நீங்கள் பண்ணுங்கள். மைண்ட் கிராஃப்ட் ஹெச்டி ஸ்கின் போடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தா தெரியும், உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ஓகே, ஹலோ காசு. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். மைண்ட் கிராஃப்ட் இவங்க வச்சுக்கிறேன், எல்லாம் உங்களுக்கு தான். மழை எல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டுப்பேன். ஓகே, மைண்ட் கிராஃப்ட் உள்ள ப்ளே. பணம் வந்து ஃபஸ்ட்டு எப்படி கிடச்சிப்பா. பணம் ஃபுல்லாக பைசா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணிக்குவேன். பண்ணியிருக்கேன். இப்போ என்ன ஸ்கின் பார்க்க போகிறீங்க, அங்கே தெரியும் பாருங்க. ஸ்கின் 200 பார்த்தீங்களா? இதான் ஸ்கின் வச்சுக்கிறேன். என்கிட்ட 2 ஸ்கின் நான் அங்கேருந்து வச்சுக்கிறேன். பைசாரே கேட்காது. பைசா கேட்கும் அப்படின்னா நீங்கள் நிறைய வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் ஆடு பட்டால் உங்களுக்கு கிடைக்கும். இது சேஞ்ச் கிளாசிக் ஸ்கின்னுங்கிற அந்த அமுக்குனா உங்களுக்கு கீழே போனால் 2 ஸ்கின்னுக்கு இப்போ அயன்மேனை கூட ஆக முடியும். அமுக்கிட்டேன் பாருங்க, அயன்மேன். ஆனால் இப்போ எனக்கு இந்த அயன்மேன் பிடிக்கல, வந்து நான் சேஞ்ச் பண்ணலாம் இருக்கேன். இதெல்லாம் மாதம் ஒரு மிக்கி வெறியாக இருக்கும், அந்த வீடு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணலாமா? ரொம்ப நேரம் காய்ச்சி ஏன் சொல்லவா? 3 வாட்டி நான் நிறைய வாட்டி இதை குளிச்சுக்கிறேன். இப்போ வந்து மழை பயங்கரமாக அடிக்கிற பொம்பாயிரம். இந்த 3 வாட்டி இந்த மலை நம்ம குளிச்சுக்கிறேன். 3 வாட்டி. ஒரு நாள் குளிச்சு அப்புறம் குளிக்கிறேன், அப்புறம் 2 நாள் குளிச்சு அந்த இந்த சளி. இப்போ என்னது போக இதை ப்ளே பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டுக்கிற நீட் ஹெல்ப். எங்கள் வீட்டை சின்ன பசங்க தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இது அப்படியே அமுக்கிட்டு இப்படி விட்டா இங்கே போ. இப்படி அமுக்கிட்டு இப்படி விட்டா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் மைக் அந்த மோடு போட்டுக்கிறேன். இப்போ கேட்காது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். நல்லாவே இருக்குது கேம். வேற சவுண்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உங்களுக்கு சின்ன பசங்க அப்படி என்ன சவுண்டு கேட்டுச்சுன்னா இந்த தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து எங்களுக்கு மேல் வீடு அங்கே பக்கத்தில். இந்த வாட்டி இங்கே வந்து ஒரு வாடிக்கு வாங்கிக்கிறாங்க. அங்கே வந்து நான் வீடியோ போட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் அப்படி சொல்கிறாங்க. இந்த என்ன மோடு தெரிஞ்சுட்டு எப்படி நான் பிடிச்சி விளாடுவேன். இங்கே வா. இந்திரா நான் எங்காச்சும் விடுவேன். ஹலோ காய்ஸ், நான் இந்த நிறைய கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு காமிக்கவா? பெரிய நான் வந்து இங்கே நிறைய ட்ராக் பண்ணிக்கிறேன் இந்த கேமில். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு எடுத்தேன். அப்புறம் ஃபஸ்ட்டு நான் ஒரு சீக்ரெட் பேஸ் பண்ணேன். அது எப்படியுமே இருக்குது, சாதாரண இல்லை, ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் பண்ணலாம். அது நான் அங்கே ரயில்வே பண்ணிக்கிறேன். சின்ன பசங்க பெரிய பசங்களுக்கு வேலை காமிக்கவா வெயிட் பண்ணுங்க. கிரியேட்டிவ் ஓடுறது இந்த ட்ரெஸ்ஸே போட்டு சொல்லவா? ஏன்னா நான் என்னைக்கே மாஸ்டராக இருக்கேன். ட்ரெஸ் போட்டு அப்படி நல்லாக்குமா? வெயிட் பண்ணுங்க, ஃபேஸ் தெரியாது பண்ணுங்க. அங்கே ட்ரெயின் எடுத்துட்டேன். என்ன வரப்பட்டு எப்பவுமே சாதாரண ட்ரெயின் எடுத்துட்டேன்.
ட்ரெயின் சொல்ல முடியாது, மைண்ட் பண்ணிட்டு கஷ்டமாக இருக்கோ கொண்டு வர அந்த அவங்க பண்ணிக்காங்க. முன்னாடி நம்மளாக அந்த உட்காந்துட்டு இருக்கோம், மேலே வேற போகணுமா, அதுதான் இது ஃபுல்லாக டர்ட் வச்சு பண்ணிக்கிட்டேன். பார்க்க நல்லா இல்லை. ஏன்னா பெரிய டேட்னு கீழே பாருங்க அந்த போட்டலுக்கு வேணுமா நெக்ஸ்ட் டூட்டி போயிடலாம். பெரியவனுக்கு நல்லா இருக்குமா தெரியல, போய் பார்க்கலாம். அது சின்ன பசங்களுக்கு நம்ம போய் பார்த்துக்கலாம். சவுண்டு பங்கமாக இருக்கு. ஸ்பீடு ஸ்லோ ஆகிட்டு ஃபஸ்ட்டு எப்படி ஸ்பீடாக அனுப்பிச்சிட்டா நல்லா இருக்கும். இப்போ சின்ன பசங்க இங்கே தான் இருக்குது. இந்த வேறு சின்ன பசங்களும் இருக்காங்க, சொல்ல முடியல. அங்கே ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க 2 பேரும். ஹலோ கைஸ், ஓகே இங்கே நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே க்ரியேட்டிவிட்டியாக இருக்கு. இந்த சின்ன பசங்களுக்கு ஸ்போன் வச்சுக்க, அப்போ நான் வந்துட்டே இருப்பாங்க. பெட் இல்லைன்னா அவங்க ஃபுல்லாக ஜம்ஸ் கிட்ட அடிவாங்க வர இந்த நாஸ் பண்ணி. ஓகே ரொம்ப மழையாக போவேன். ஏன்னா சின்ன பசங்களுக்கு என்ன ஒன்றும் கொண்டு நினைப்பேன். உப்பு மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகிட்டுக்கு அப்புறம் நான் இந்த எடுக்கிறேன் கையை. நல்லா இருக்கு, போர் அடிக்குது. ஸ்பீடாக வரும். ஸ்பீடாகவே யாரும் குடிக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக வரும். இந்த அட்டைக்கு சாப்பிட்றோம். என்ன இப்படி இருக்கு, ட்ரெயின் அடி வேகமாக பார்த்தேன். தள்ளி போல செத்தாடா சேகரு. பின்னாடி போக கூட, முன்னாடி போமா, முன்னாடி முன்னாடி முன்னாடி. சின்ன பசங்க நல்லா விளையாடணும், பெரிய பசங்க எப்படி இந்த ஐடியா யாரு கொடுத்தாலும் அண்ணன் கொடுத்தான். ஃபஸ்ட்டு சின்னது பண்ணலாம், சின்ன பசங்க அப்படி சொன்னான். அதுக்கப்புறம் வேற என்ன பண்ண சொன்னா ஜோயில் என் அண்ணன். அதுக்கப்புறம் நான் என்ன யோசிச்சேன், பெரிய ஆளுக்கு ஒன்று பண்ணலாமா, நீ இது பண்ண கை வச்சுட்டு அது சின்ன பசங்க பண்ண அவன் சொன்னான். பெரிய ஆளுக்கு பங்கமாக பண்ணணும். தள்ளிப்படு தள்ளிப்படு தள்ளிப்படு. மைன்கிராஃப்ட் யாரா ப்ளே பண்ண அப்படி இருக்கு. அதான் நம்ம சர்வைவல் மோட் வேணும்னா சொல்லுங்க, நான் போடுறேன். வேணும்னா கமெண்ட்டை சொல்லுங்க, நம்ம சர்வைவலுக்கு போடலாம். ஏய் முன்னாடி போடையா, கீழே இறங்கி இருக்கு. ஏது வேணாப்பா, சாலைக்கான் ஜாரி இருக்கு. எப்படி போறா பாருங்க. யார் யாருக்கா ஹிந்தி தெரியுமா, ஹிந்தி தமிழ் தெரியுமா அவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்குள்ள தமிழ் பற்றி தெரியுமா அவங்களும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா கைஸ்? அந்த ஐங்கல் முக்காண்டா எப்படி இருக்குவேன் அழுக்கா. முன்னாடி போக ஐங்கல் பாவுடா. போர் அடிக்கு கைஸ், நான் அங்கிக்கிறேன். இதுமே ஒரு இது நான் பார்த்ததே கிடையாது. இது ஜோயில் புதியான்னு பண்ணுவேன். ஓடுற கைப்புள்ள இங்கே எனக்காக ஒரு ஃபார்ம் வச்சுக்கிறேன். இந்த லூஸுங்க என்ன பண்ணி வச்சுக்காங்க பார்த்தா உங்களுக்கே தெரியுது. அதில் ஃபஸ்ட் வந்து ஏன் தம்பி பண்ணான், இது இந்த இப்படியே பண்ணலாமா, அவன் என் தம்பி தோணும். அதுக்கப்புறம் இந்த ஐடியா நானும் பண்ணேன், நல்லா இருக்கே அப்படின்னு நானும் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜோயில் என் அண்ணன் ஒன்று பண்ணுறா தோணும், அண்ணன் எனக்கு அண்ணன். அதுக்கப்புறம் அவன் பண்ணோம், இது நல்லா தொங்குற அது கீழே காலச்சு எழுதிக்காங்க, அதுதான் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் நான் பண்ணுவேன் சொன்னாங்க, பண்ணால் முடிஞ்சிட்டு நான் சொல்லுவேன். அங்கே பாருங்க இப்போ நான் எப்படி பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணேன்னா இந்த மேக பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் தான் இந்த கேம் ரெடியாச்சேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸை விளையாடலாமா சொல்லுங்க. மைன்கிராஃப்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம விளையாட முடியும்.
மைண்ட் கிராஃப்ட்டை விட இப்போ நான் புதுசாக விளையாடுறேன். அப்படி சொல்ல முடியாது. நான் அப்பப்போ சும்மா சும்மா விளையாடுவேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக மறந்து போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் விளையாடுவேன், இது மறந்து போயிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கிராஃப்ட் ஆண்டு நிறைய தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுக்கு மைண்ட் கிராஃப்ட் நீங்கள் யாரும் விளையாண்டிக்கிங்கன்னா இந்த அனிமல் இந்த ஓடிட்டுக்கு இந்த அனிமல் பேர் சொல்லுவீங்களா? கமெண்ட்ரு வேணுமா சொல்லுங்க. எனக்கு புரியல எப்படி இப்படி போய்ட்டு இப்படி பண்ணிட்டு இதை வச்சு ஒன்றும் கிளிக்க முடியாது. இது வந்துட்டு போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து ரயில்வே அது பற்றி பண்ணிக்கோங்க நீங்கள் நினைஞ்சங்க. ஆனால் நாங்கள் யார் தெரியுமா தெரியாது காய்ஸ். நாங்கள் கில்லி காய்ஸ். நாங்கள் யாருக்குமா இப்போ பாருங்கள் என்ன பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கு பக்கத்தில் ஒரு லிவருமே கொண்டு வந்துச்சு. அதுக்கு நம்ம ஒரு பேர் வச்சுட்டோம். அதான் கிணறு. அந்த என்ன சொல்லுவாங்க, கிணறு அந்த சொல்லுவாங்க, கிணறு. ஆனால் அந்த கிணறு சும்மா இருக்காரு. அந்த என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஜம்ப் பண்ணி போனால் நல்லா இருக்குமே தான் ஒன்று பண்ணி வச்சுக்கிறோம். பார்க்க எப்படி தெரியும், ரயில்வே மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு படியாரா நீங்கள் நினைக்கிறீங்க. ஸ்பீடாக ஓடி ஜம்ப் போடு. திருப்பி பார்க்கலாமா? அதுவும் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிறேன் மைண்ட் கிராஃப்டரை. என்ன சொல்லுது இதுக்குற மைண்ட் கிராஃப்டரை மூச்சு விட முடியுற அந்த சர்வைவல்ற. அப்போ இங்கே வந்துட்டு நம்ம எப்படி இருந்தால் நமக்கு வந்து ஹெல்த்து போகும். இன்னும் நம்ம சாப்பிட்டுதான் இருந்தால் நமக்கு அந்த ஆயிரும். அப்புறம் ஒரு ஆயிரத்துக்கு டக்குன்னு மேலே போயிடும். ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அங்கேயே இருக்கணும். அப்புறம் யாரும் வந்து காப்பாற்ற முடியும். அப்படின்னா கொஞ்சம் தூரமாக அவங்க வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் மேலே இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் இருந்து டக்குன்னு அமுக்கணும், நம்ம டக்குன்னு தப்பிக்க முடியும். அவங்க நம்ம சர்வைவல் பறந்து போயிட்டேன். வெளியே வரும்போது எப்படிதான் சொல்லிட்டு போகிறது. I'm a genius. ஓகே, பார்த்த மாசம் இருக்காரு. இதுக்கு ஆர்மர் போட்டுவிட்டு எப்படி எப்போ பார்க்கலாம். அது நிறைய எப்படி மைனிங் பண்ணிங்கிற நினைச்சேங்க. எப்படி ஐயா கில்லி எப்படி இங்கே தூக்கிட்டது நல்லதாக்கா. ஆனால் நான் வச்சு போடல. இப்படி இருந்தாரு எனக்கு பிடிச்சி மாசா அழுக்கா இன்னும் வச்சுக்கலாம். இது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படின்னா ஒத்து கை இன்னொன்று கை இல்லை அப்படி தோன்றது மேய்க்கிறது. இது கத்தி வச்சு ஒன்றும் கிழிக்க முடியல. இந்த வச்சு கிழிக்க முடியுமா? இது ஒன்றும் பண்ண முடியும். நம்ம வந்து இதை வச்சு இப்படி பண்ண முடியும். மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் இப்படி வச்சா பண்ண முடியும். ஆனால் அந்த கல் இருக்கிற பண்ண முடியாது. இன்னும் ரொம்ப நேரம். ஆனால் நீங்கள் இந்த வச்சு பண்ண ரொம்ப நேரம் ஆகும். கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுறோம். எனக்கு யாருக்கு மேலே ஏறா பறக்க முடியும். இருந்தாலும் யாருக்கு கீழே இருந்துச்சுன்னா இல்லை. எனக்கு ஒரு ஐடியா, நம்ம இப்படி போடுத்துக்கோம் பாரு. இப்படி கீழே வாங்க. இந்த அப்ளை பண்ணியிருந்தா அது எனக்கு ஓகே ஓகே. அது காய்ஸ் ஓகே, நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை இப்போவே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். இந்த உங்கள் ஆதி கேமிங். பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க காய்ஸ். ஓகே பாய். பேச முடிச்சுட்டு பாய்.